சிஸ்டர், நாங்க பிகைன் பூப்ஸ் சேனல் இருந்து வரோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ. ரீசெண்டா விஜய் த்ரிஷா இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். பர்சனல் லைஃப்ல மூக்க நுழைக்க கூடாதுல்ல. அப்ப யாரு கூட வேணாலும் போகலாம்னு சொல்றீங்க? காசு இல்லாதவங்க கூட 10 மலாடி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான். எல்லாம் இருக்கா அவரு 2 வச்சிருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஊர் உலகத்துல யார் ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க? ரொம்ப அருமையா சொன்னீங்க. 1 week later. யாருங்க இவள எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஐயோ டாடி, யாரியா இது? இவதா உன்னுடைய 2வது அம்மாடா மகனே. ஐ, எனக்கு 2 அம்மா. ஹுய் ஹுய் ஹுய். ஐயோ ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஏங்க நீ தானடி சொன்ன? நான் என்னங்க சொன்னேன்? இதோ பாரு. காசு இல்லாதவங்க கூட 10 மலாடி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான். எல்லாம் இருக்கா அவரு 2 வச்சிருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. காசு இல்லாதவனே 10 பொண்டாட்டி வச்சு சந்தோஷமா இருக்கும்போது, காசு இருக்கிறனா 2 பொண்டாட்டி வச்சு கூடாதா? இது பேருதான் அவன் பொருளை வச்சு அவனையே போடுறது. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டவன் 4 புருஷன் வச்சிருக்கான். 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஏய் நேட்டன், நம்ம அடிச்ச அடியில இவனால நீ எழுந்திருக்கவே முடியாது. இனி உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் பேரை கேட்டாலே பயம் வரணும். ஹேய், இது எதுக்கு இங்க வரான்? Why did he come? அவன் ஒரு மாதிரி கோளாறான ஆளியா. சிட்டி டிவியை போடுன்னு சொன்னா போட்டுடுற மாதிரி இவன் போட்டுதான் வேலையை பார்ப்பான். என்ன ட்ரம்ப், எங்க கூட எல்லாம் விளையாட வர மாட்டீங்களா? I don't want to play with you. வாங்க அங்கிள், விளையாடலாம். Right, அளவிடா பொண்டலோக்கா. அந்த பாயா இருக்கணும்டா. என்ன தம்பி, எவ்வளவுக்கு பெட்ரோல் போட்டோம்? டேங்க ஃபில் பண்ண நானும் பாரா, சமூகம் பெரிய இடம் போல. நோ என்ன பண்ற? டேங்க ஃபில் பண்றோம்பா. நோ, பின்னாடி இருக்கிற டேங்க ஃபில் பண்ணா. எது பின்னாடி இருக்கிற டேங்கா? அவ்வளவு பெட்ரோலை வச்சு என்ன பண்ண போற? இவ்வளவு பெட்ரோலை வச்சு என்ன பண்ண போறேன்னு இன்னும் 1 மாசத்துல தெரியும். ஓ, பெட்ரோல் வாங்குறியோ? பெட்ரோலே எவ்வளவு ப்ரோ 1 லிட்டர் பெட்ரோலே? 1 லிட்டர் பெட்ரோல் 300 ரூபாய் ப்ரோ. அட என்ன ப்ரோ, இங்கு இவ்வளவு கம்மியா இருக்கு பெட்ரோல் விலை. எனக்கு 1 லிட்டர் கொடுங்க ப்ரோ. பார்த்தல்ல எவ்வளவு பேரு கியூல நிக்கிறானு. போய் டோக்கன் வாங்கி வரிசையில நிலுப்போ. இதே மாதிரி வித்தா 2 வாரத்துல கோடீஸ்வரன் ஆயிடலாம் போலயே. டே வர்க்கீசு முட்டாபேலே, சோத்த திங்குறியா இல்ல என்னத்தடா திங்குற? என்ன மேசரி, என்னாச்சு? ஏண்டா டே, மம்பட்டிய ஏண்டா மண்ணோட போட்டு வச்சிருக்க? சொரண்டி வைக்க மாட்டியா? மறந்துட்டேன் மேஸ்திரி, இருங்க சொரண்டி வைக்கிறேன். நீ சொரண்டி கிழிச்சதெல்லாம் போதும். ஷட்டப்பையில 100 ரூபாய் இருக்கும், எடுத்துட்டு போய் டீ வாங்கிட்டு வா. சரி மேஸ்திரி. என்னடா இது, இன்னைக்கு ரொம்ப நல்ல புள்ள மாதிரி இருக்கானே. ஒருவேளை அட்வான்ஸ்க்கு எதும் அடப்ப போட பாக்குறானோ? A few moments later. மேஸ்திரி, வாங்க டீ குடிக்க. டே, மிச்ச காசு எங்க? மிச்ச காசுலாம் இல்லையே மேஸ்திரி, நீங்க தானே 100 ரூபாய்க்கு டீ வாங்கிட்டு வர சொன்னீங்க. டே லூசு பேலே, அப்ப 500 ரூபாய் கொடுத்தாலும் 500 ரூபாய்க்குமே டீ வாங்கிட்டு வருவியா? ஆமா மேஸ்திரி. டே போடா முதல, கண்ணு முன்னாடி நிக்காதரா, தயவு செஞ்சு போயிருங்கிட்டு. சரி மேஸ்திரி, வேமா வாங்க, டீ ஆறிற போது. சார் வாங்க வாங்க, டீ குடிங்க சார். இருக்கட்டும்பா இருக்கட்டும். என்னப்பா வேலை நடக்குதா? என்னப்பா ரொம்ப ஸ்லோவால போகுது வேலை? ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க சார், நம்ம தனியா பார்த்து பண்ணிக்குவோம். சரியா? கம்மியான ரேட்ல உங்களுக்கு முடிச்சு தரேன் சார். சொல்றேன் தம்பி, இருந்தா சொல்றேன். அடுத்து தம்பி, இன்ஜினியர் தம்பி, என்னப்பா உங்க கட்டிடத்துல வேலை பார்த்துட்டு உங்க லேபர் என்கிட்ட உங்க தனியா வேலை வேணும்னு கேக்குறாரு. என்னப்பா இப்படி டீம் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா உன் பேர் கெட்ட பேர் ஆகி போயிரும்ல. நல்ல ஆளா பார்த்து செட் பண்ணி வைப்பா. போப்பா போய் என்னன்னு கேளுப்பா. பேண்ட் பைக்லயே கைய விட்டு நின்னா போதுமா? என்ன வர்க்கீஸ், வேலை கேட்டீங்களாம்ல, தனியா பாக்குறேன்னு. பாக்குறீங்களா? வீடு இருக்கான். ஐயோ சாமி, எனக்கு ஒன்னும் தெரியாது சார். இந்த ஆளுதான் இப்படி கேட்க சொன்னாரு. நீங்களே எல்லா பணத்தையும் ஆட்டைய போட்டுக்கிறீங்களாம், அவருக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டீங்களாம் அப்படின்னு சொல்றாரு சார்.